தொடர்ந்து மோடி அரசு தமிழ்நாட்டை வஞ்சிட்டு இருக்கு. இது பத்தி உங்களோட கருத்து என்ன? மோடி அரசு தொடர்ச்சியாக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் வஞ்சிக்கிறது. மகாத்மா காந்தியினுடைய பெயரையே மாற்றிவிட்டது. தமிழ்நாட்டிற்கு அதற்கான நிதியை தர மறுக்கிறது. ஜல்ஜீவன் திட்டத்திலே 3300 கோடி பணத்தை தமிழ்நாட்டிற்கு தர மறுக்கிறது. சிக்ஷா திட்டத்திலே கிட்டத்தட்ட 5000 கோடியை தமிழ்நாட்டிற்கு மோடி அரசு தர மறுக்கிறது. தற்போது பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் கேஸ் விநியோகம் முற்றிலுமாக தடைபட்டிருக்கிறது. வணிக கடைகளுக்கு கேஸ் தட்டுப்பாடானது 0 நிலையிலே உள்ளது. பொதுமக்களுக்குமான கேஸ் விலை உயர்ந்து கொண்டிருக்கிறது. மக்கள் கேஸுக்காக அங்கும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு துயரமானது தமிழ்நாட்டிற்கு மோடி அரசாங்கமானது, மத்திய அரசாங்கமானது, என்டிஏ அரசாங்கமானது தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களுக்கான நிதியை தர மறுக்கிறது. இப்படிப்பட்ட மோடி அரசை வன்மையாக தமிழ்நாட்டில் இருக்க விடுதலை சிறுத்தைகளின் சார்பாகவும் தமிழ்நாடு பொதுமக்களின் சார்பாகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். இதற்கு துணை போகின்ற எடப்பாடியையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம்.